பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற மக்கள் அதிகம். அதே போல பரிசுத்த வேதாகமத்தை எதிர்க்கிற மக்களும் அதில் குறை கண்டு சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களும் அதிகம். அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் குறையுள்ளது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிக்கிறார்கள். 2 சாமுவேல் 24 அதிகாரத்திலேயும் 1 நாளாகமம் 21 அதிகாரத்திலேயும் ஒரு சில கணக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 அதிகாரங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற கணக்குகள் வித்தியாசமாக இருக்கின்றன. குறிப்பா 2 சாமுவேல் 24 அதிகாரம் 9 வசனத்தில் 8 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிற எண்ணிக்கை 1 நாளாகமம் 21 அதிகாரம் 5 வசனத்தில் 11 லட்சம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தவறு செய்த தாவீது தெரிந்து கொள்ளப்படும்படி சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டன. அதை குறித்து 2 சாமுவேல் 24 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது 7 வருட பஞ்சம் என்று. ஆனால் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 2 வசனத்தில் அது 3 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபூசியனாகிய ஒர்னானின் போரடிக்கும் களத்தை வாங்குவதற்கு தாவீது செலுத்திய தொகையாக 2 சாமுவேல் 24 அதிகாரம் 24 வசனத்தில் 50 சேக்கல் நிறை வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 25 வசனத்தில் 600 சேக்கல் நிறை பொன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த 2 அதிகாரங்களிலேயும் எண்ணிக்கைகள் மாறி மாறி வருகிறதை பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் குறை இருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்தில் தவறுகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை பற்றி குறை சொல்லுகிற ஜனங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் மிகச் சரியானவைதான். சொல்லப்பட்டிருக்கிற இந்த கணக்கீடுகள்ல எது சரியானது, ஏன் இப்படி மாறி மாறி இருக்கிறது, இதற்கான சரியான காரணங்கள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். முதல்ல அந்த வசனத்தை பார்த்துடுவோம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 9 வசனம். இஸ்ரவேலில் பட்டயம் உருவுகிற திறமை உள்ளவர்கள் 8 லட்சம் பேர் என்றும் யூதாவில் 5 லட்சம் பேர் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் 1 நாளாகமும் 21 அதிகாரம் 5 வசனத்துல இஸ்ரவேலில் பட்டயம் உருவுகிற திறமை உள்ளவர்கள் 11 லட்சம் பேர் என்றும் யூதாவில் 4,70,000 பேர் என்றும் சொல்லுகிறது. இந்த 2 எண்ணிக்கைகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்களா? இப்படி சொல்லப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? பரிசுத்த வேதாகமத்தினுடைய இந்த 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒன்றுதான். ஆனா அதில் சொல்லப்பட்டிருக்கிற கணக்கீடுகள் வித்தியாசமானவை. இதை பரிசுத்த வேதாகமத்தின் குறையாகவோ முரண்பாடாகவோ நம்ம பார்க்காம அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், பின்னணி, சூழல் இவைகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா சரியான காரணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். முதல்ல இஸ்ரவேலருடைய எண்ணிக்கையை பார்த்துருவோம். அது 8 லட்சமா 11 லட்சமா? 2 சாமுவேல் 24:9 சொல்லுகிறது 8 லட்சம் பேர். 1 நாளாகமம் 21:5 சொல்லுகிறது 11 லட்சம் பேர். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, சாமுவேல் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 8 லட்சம் பேர் என்பது யாரை குறிக்கிறது? அது போருக்கு தயாராக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை குறிக்கிறது. கிதியோன் போருக்கு போகும்போது நிறைய ஜனங்கள் கிளம்பி வர்றாங்க. அவர்களிலிருந்து சிலரை பிரித்தெடுக்க தேவன் சில வழிமுறைகளை கையாள சொல்லுகிறார். நக்கி குடித்த 300 பேரை தான் போருக்கு அழைத்து செல்ல சொல்லுகிறார். வந்தது 30,000 பேர், தேர்ந்தெடுக்கப்பட்டது 300 பேர். இந்த சம்பவத்தை குறித்து 2 பேர் எழுதினாங்க அப்படின்னா ஒருவர் 30,000 பேர் எழுதுவாரு, ஒருவர் 300 பேர் எழுதுவார். இந்த 30,000 பேர் முழுமையான வீரர்களை குறிக்கும், 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை குறிக்கும். இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றார் அப்படின்னா, இருந்த மொத்த வீரர்கள்ல யுத்தத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை குறித்து எழுதுகிறார். ஆகவே அது 8 லட்சம் பேராக இருக்கிறது. ஆனால் நாளாகம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 11 லட்சம் பேர் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா, சாமுவேல் சொன்ன அந்த 8 லட்சம் பேரோடு ஏற்கனவே இருந்த முழுமையான வீரர்களுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. மேலும் நாளாகம புத்தகத்தில் 21 அதிகாரம் 6 வசனத்துல யோவாப் என்ன செய்றாரு? லேவி பென்யமீன் கோத்திரத்தாரை எண்ணவில்லை என்று குறிப்பிடுகிறார். எனவே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு குறிப்பிட்ட வீரர்களை பற்றி எழுதுகிறார். நாளாகமத்தை எழுதிய எழுத்தாளர் முழுமையான வீரர்களை பற்றி எழுதுகிறார். இரண்டாவதாக பஞ்சத்தினுடைய கால அளவு என்ன? 2 சாமுவேல் 24:13 சொல்லுகிறது 7 வருட பஞ்சம் என்று. ஆனால் 1 நாளாகமம் 21:12 சொல்லுகிறது 3 வருட பஞ்சம் என்று. இந்த கால அளவு வித்தியாசப்பட காரணங்கள் என்ன? நீங்க நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3 விதமான தண்டனைகள் முன்வைக்கப்படும். 3 மாதம் சத்துருக்களுக்கு தப்பி ஓடுகிற ஒரு தண்டனை, 3 நாள் கொள்ளை நோயால் பாதிக்கப்படுகிற தண்டனை, 3 வருட பஞ்சம் என்கிற தண்டனை. இந்த 3மே 3 3 3 என்று சராசரியாக வருவதை நம்ம பார்க்க முடியும். இது 1 நாளாகம புஸ்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 சாமுவேல் புத்தகத்தில் 7 வருட பஞ்சம் என்று ஏன் குறிப்பிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த 7 வருட பஞ்சம் என்று எழுதுகிற அந்த காலகட்டத்துக்கு முன்பாக ஏற்கனவே தேசத்துல பஞ்சம் நிலவி வந்தது. அந்த பஞ்சத்தினுடைய கால அளவு 3 வருடம். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த 3 வருடத்தையும் சேர்த்துக் கொள்கிறார். தாவீதுக்கு வருகிற 3 வருட பஞ்சத்தையும் சேர்த்துக் கொள்கிறார். இடையில் இருக்கிற 1 வருடத்தையும் எடுத்துக் கொள்கிறார். இப்படி 7 வருட கணக்கீடாக மொத்தமாக சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆய்வாளர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த நோக்கத்திலேயும் நாளாகமத்தை எழுதிய எழுத்தாளர் அந்த நோக்கத்திலேயும் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல பரிசுத்த வேதாகமத்தை மூல மொழியிலிருந்து பிரதி எடுப்பாங்க இல்லையா? அப்படி எழுதும் போது ஒரு சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, எபிரேய மொழியில 3 என்கிற எண்ணுக்கும் 7 என்கிற எண்ணுக்கும் ஒரே மாதிரியான வடிவமைப்பு வரும். பிரதி எடுக்கும் பொழுது மாற்றி புரிந்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 3 என்பதை 7 என்று மாற்றி எழுதுவதற்கும்
7 என்பதை 3 என்று மாற்றி எழுதுவதற்கும் அநேக விதங்கள்ல வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக ஒர்னானுடைய போரடிக்கும் களத்திற்கு தாவீது செலுத்திய தொகை என்ன? 2 சாமுவேல் 24 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது அது 50 சேக்கல் வெள்ளி என்று. 1 நாளாகமம் 21:25 சொல்லுகிறது அது 600 சேக்கல் பொன் என்று. 50 சேக்கல் வெள்ளிக்கும் 600 சேக்கல் பொன்னுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய வித்தியாசத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை எழுதிய எழுத்தாளர்கள் தவறு செய்வார்களா? இப்படி எழுதப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? உண்மையாகவே அந்த 2 எழுத்தாளர்களும் கொடுத்த கணக்கில் உள்ள பிழை அல்ல இது. மாறாக தாவீது எந்த நிலத்தை வாங்கினார் என்பதில் இருக்கிற பிரச்சனை இது. சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறபடி பார்க்கும்போது தாவீது அந்த போரடிக்கிற களத்தையும் அங்கே இருந்த காளைகளையும் வாங்குவதற்கு மட்டும் 50 சேக்கல் வெள்ளியை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சிறிய நிலத்துக்கான தொகை, அவ்வளவுதான். ஆனா நாளாகமத்தை எழுதிய எழுத்தாளர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தாவீது அந்த மலை முழுவதையும், அதாவது அந்த குன்று முழுவதையும் வாங்கினார் என்பதை குறிப்பிடுகிறது. அந்த குன்று முழுவதையும் வாங்குவதற்கு 600 சேக்கல் பொன்னை தொகையாக கொடுத்திருக்கிறார். பிற்காலத்துல அந்த இடத்துல தான் சாலமோன் ராஜா ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அந்த 50 சேக்கல் வெள்ளியை கொண்டு தாவீது எந்த இடத்தை வாங்கியிருக்கிறார் அப்படின்னா பலிபீடத்தை கட்டுவதற்கான ஒரு சிறிய நிலம் என்று சாமுவேல் குறிப்பிடுகிறார். நாளாகம புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் எது அப்படின்னா 600 சேக்கல் பொன் என்கிற தொகைக்கான நிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கான இடம். இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்ப எது சரியானது அப்படின்னா 2 எண்ணிக்கையுமே சரியானது தான். அந்த 2 எண்ணிக்கைகளுமே வெவ்வேறு கோணத்தில் பார்த்து எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலையும் நாளாகம புஸ்தகத்திலையும் இப்படி எண்கள் கணக்கீடுகள் மாறி மாறி வந்தாலும் கூட அதன் பின்னணியிலே நடந்த சம்பவம் உண்மை. தாவீது செய்த பாவம், அதற்கு கிடைத்த தண்டனை, அதற்கு பின்பான தேவனுடைய இரக்கம், இந்த மூன்றுமே மாறாத ஒன்று. அப்ப முடிவாக பார்த்தோம்னா பரிசுத்த வேதாகமத்தில் பிழை இல்லை, அதை பார்க்கிறவர்களுடைய கண்களிலும் இருதயத்திலும் பிழை இருக்கிறது. தேவன் மேல் நம்பிக்கையுள்ள மனிதன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதில் இருக்கிற உண்மையான ரகசியங்கள் வெளிப்படுகின்றன. சாத்தானுடைய வஞ்சகத்தால் நிரப்பப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை குறையோடு பார்க்கிற மனிதர்கள் குறைகளை காண்கிறார்கள். ஏன் அப்படின்னா சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தம் உள்ளதா இருக்கும், சுத்தம் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் சுத்தமா இராது. அவ்வளவுதான். நீங்களும் நானும் பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிறோம், தியானிக்கிறோம். கர்த்தர் அதில் இருக்கிற நிறைவானவைகளை, மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவைகளை அறிந்து கை கொண்டு தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற தொடர்ந்து பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.